பி குரு தமிழ் சார்பாக நான் உங்கள் ஸ்ரீ ஐயர். வணக்கம். இன்று நம்முடன் மீண்டும் இயக்கோகா சுப்பிரமணியன் அவர்கள் இணைகிறார். நமஸ்காரம் சார், இருக்கீங்க? வணக்கம். மிக மிக நன்றாக இருக்கிறேன். அந்நிய மண்ணில் இருந்தாலும் இந்திய மண்ணின் அரசியல் ஆன்மீகம் நிகழ்வுகளை மிக அற்புதமாக எல்லா ரசிகர்களுடனும் எல்லா தரப்பு மக்களுடனும் இணைந்து நீங்கள் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருப்பது மகிழ்ச்சி. உங்களுடைய வலைத்தளத்தின் மூலமாக உரையாடுவது மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களுடைய வாழ்த்துக்கள் ஆசைகள் எப்பொழுதும் எங்களுக்கு உண்டு. இது ஒரு நீண்ட பயணம். இப்போ எங்களுடைய பயணத்தில் பார்த்தீங்கன்னா பி குரு தமிழில் கிட்டத்தட்ட 1.25 லட்சத்துக்கும் மேலே தாண்டிட்டோம். 5 லட்சத்துக்கு தான் முதல் இலக்கு, 5 லட்சம் தாண்ட வேண்டும் என்று. ஆனால் எப்பவுமே எங்களுடைய இணைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க, கொஞ்சம் மாற்றுப்பட்டு இருக்கும். அதாவது வழக்க இவர் இப்படி சொன்னாரு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அது மாதிரிலாம் இல்லாம நாட்டுக்கு எது நல்லது, உங்களுக்கு எது நல்லது, உங்களுடைய எதிர்காலத்துக்கு என்ன நல்லது, ஏன் இது தவறு, ஏன் இதற்கு எப்படி ஒரு இது எப்படி சரி பண்றது எப்படி அப்படிங்கிற விஷயங்களை பத்தி நிறைய நாங்க பண்றோம். சார் இது இப்போ யாருமே எதிர்பார்க்காத மாதிரி தாவேக்கா ஆட்சி பிடிச்சிருக்கு. ஒரு விதத்தில் இது நல்லதுதான். அதாவது என்னன்னா, தமிழ் மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து அதனை இது மாதிரி சொல்லியிருக்காங்க. முதல்ல இவ்வளவு இந்த அளவுக்கு மெஜாரிட்டியோட விஜய் ஆட்சி வரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா? இல்லை, கண்டிப்பாக நினைக்கவே இல்லை. இந்த மாற்றம் உண்மையிலேயே அரசியல் மாற்றத்தை மக்களால் தான் ஏற்படுத்த முடியும். அவர்கள் நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் தூக்கி எறிந்துவிட்டு புதிய முகங்களை கொண்டு வந்து ஆட்சி செய்ய வைக்க முடியும் என்பது இந்த தேர்தலில் நிரூபணமாயிருக்கிறது. மேற்கு வங்காளத்திலும் சரி, கேரளாவிலும் சரி ஏற்பட்ட எல்லா மாற்றங்களையும் விட இந்திய ஜனநாயகத்தில் இதுவரை எங்கும் ஏற்படாத அளவுக்கு திரு விஜய் அவர்களின் வெற்றி அரசியலையே புரட்டி போட்டிருக்கிறது. இதை அவர் கூட எதிர்பார்த்திருப்பாரா என்று தெரியவில்லை. இதில் நேர்மறையாக நான் சிலவற்றை பார்க்கிறேன். மக்கள் வாக்களிக்கும் போது திரு விஜய்க்காக மட்டும் அவர்கள் வாக்களிக்கவில்லை. அவர்களுடைய முழு எண்ணமும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் இன்னொரு முகமாக இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் வளரவிடக்கூடாது என்பதற்கு அவர்கள் தேடிக்கொண்டிருந்த ஒரு மாற்றம், ஒரு நல்ல தலைவர் வேண்டும் என்பது. நல்ல தலைவர், நல்ல இளைஞர் அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கவில்லை என்றாலும் அவர்கள் முன்னால் மிகவும் பிரசித்தி பெற்ற நடிகர், அரசியலில் நான் மக்களுக்கு சேவை செய்கிறேன், எனக்கு பணம் பொருட்டல்ல என்று சொல்லி வந்ததனால் அத்தனை பேருமே திரு விஜய் அவர்களே வர வேண்டும் என்ற ஆசையோடு வாக்களித்தார்கள். அந்த மாற்றம் இன்று நிகழ்ந்திருக்கிறது. அதை நான் மனதார வரவேற்கிறேன். ஏனென்றால் யார் எம்எல்ஏவாக நின்றார்கள் என்று இன்று கூட எனக்கு எங்கள் தொகுதியில் தெரியாது. அதே மாதிரி தமிழகத்தில் அத்தனை இடங்களிலும் யார் நின்றார்கள் என்று யாருக்கும் தெரியாது. இதை நேர்மறையாக எடுத்துக்கொண்டால் விஜய், விசில் இந்த இரண்டின் மீது நம்பிக்கை வைத்துத்தான் வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் வேறொரு கோணத்தில் பார்க்கும்போது இது அரசியல் முதிர்ச்சியோடு செய்யப்பட்ட ஒரு நல்ல வெற்றியா என்று எனக்கு தோன்றவில்லை. யாரென்றே தெரியாமல் வாக்களித்து விட்டு விஜயை மட்டுமே நம்பி இருக்கிறேன் என்று சொல்வது இந்த நூற்றாண்டில் இந்த இளைஞர்களுக்கு இது சரியானதல்ல. அதே சமயம் திரு விஜய் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய கொள்கைகள், அவருடன் இருக்கக்கூடிய ஆட்கள், அங்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள், திமுகவிலிருந்தும் அதிமுகவிலிருந்தும் கம்யூனிஸ்ட் என பல கட்சிகளிலிருந்து அங்கு வந்திருப்பவர்கள், இத்தனையும் பார்க்கும்போது இது பழைய கல் புதிய முந்தை மாதிரி தான் இருக்கிறது. அதே திராவிட சித்தாந்தம். கவர்னர் அவர்கள் உரையில் பேசும்போது கூட அவர்கள் வாசித்ததை பார்த்தால் திமுகவின் கொள்கைக்கும் தாவேகாவின் கொள்கைக்கும் பெரிய வேறுபாடு தெரியவில்லை. இது திமுக 2.0 மாதிரி தான் இருக்கிறது. இது விரும்பத்தக்கதல்ல. அதே சமயம் விஜய் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்று தெரியவில்லை. மத்திய அரசோடு இணக்கத்தோடு இருக்க வேண்டும், தமிழ் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவரிடம் இருக்கிறது, தெரிகிறது. இதை இவர் தொடர வேண்டும். கண்ணதாசன் அவர்கள் அழகாக சொல்லியிருப்பார், அடிப்படையின்றி கட்டிய மாளிகை காத்துக்கு நிற்காது, விளம்பரத்தாலே உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாது.
திரு விஜய் அவர்கள் இதை பொய்யாக்கினால் உண்மையிலேயே தமிழகத்திற்கு அது ஒரு மிகப்பெரிய வரமாக இருக்கும். ஆனால் இன்று நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் பார்க்கும்போது விஜய் வெற்றி பெற்று வந்ததும் அரசு அமைத்ததும் பல துறைகளில் சில மாற்றங்கள் நிகழ்வதும் மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் அவருக்கு ஒரு மாற்று தேவை என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக பாஜக இருந்திருக்கலாம். ஆனால் தமிழக பாஜக தலைவர்களில் யாருக்குமே தமிழகத்தை பற்றி ஒரு தொலைநோக்கு இல்லை. மோடி என்ற மனிதனின் ரிஃப்ளெக்டட் குளோரியை வைத்துக்கொண்டு அவர்கள் இங்கே ஒரு விதமான அரசியல் நடத்தலாம் என்று எண்ணிக்கொண்டார்கள். அதனால்தான் அண்ணாமலை அங்கே ஓரங்கட்டப்பட்டார். அண்ணாமலை பாஜக கட்சியை விட்டு வெளியே வந்தது. வி த லீடர்ஸ் என்ற வகையில் இந்த இயக்கத்தை ஆரம்பித்து ஒரு அரசியல் மாற்றத்தை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பது போற்றத்தக்கது, பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது. நானும் அந்த வி த லீடர்ஸில் இணைந்துள்ளேன். நிறைய நண்பர்கள், நிறைய நலம் விரும்பிகள், எதையும் எதிர்பார்க்காமல் நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் நிச்சயம் இந்த வி த லீடர்ஸ் அண்ணாமலை இருவருக்கும் ஆதரவு கொடுப்பார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பாஜகவில் இருந்து இவர் வெளியே வந்த பின்னால் நிறைய பேர் இவர் மீது குறை சொல்லுவதும் இவர் முதுகில் குத்திவிட்டார் என்பது மாதிரி பேசிக்கொண்டிருப்பது அரசியல் கட்சிகளுக்கும் அழகல்ல, அரசியலுக்கும் அழகல்ல, தமிழக எதிர்காலத்துக்கும் அழகல்ல. நமக்கு தேவை ஒரு நல்ல தலைவன், புதிய சிந்தனை, புதிய ரத்தம், புதிய எழுச்சி. இதை இவர்கள் இங்கே கொண்டு வர வேண்டும். இதற்காகத்தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தோம். அது வேறு ஒரு வழியாக தமிழகத்தில் ஒரு புதிய மாற்றம் நிகழ இருக்கிறது. பழையன கழிந்து விட்டது, விஜய் மூலமாக புதியது வந்து விட்டது. அது இன்னும் வளர வேண்டுமானால் நிச்சயம் அண்ணாமலையின் தலைமை இந்த தமிழகத்திற்கு தேவை. இரண்டாவதாக, நிறைய பேர் கேட்கும்போது இது பிஜேபியின் பி டீமாக இருக்குமோ என்று சொல்லுகிறார்கள். இருந்தால் என்ன தவறு? அரசியலில் இன்று இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுமே எங்கெங்கிருந்தோ பிரிந்து வந்து எப்படியோ கூட்டணி வைத்துக்கொண்டு அந்தந்த நேரத்திற்கு தகுந்தவாதி எதையோ பேசிக்கொண்டு வாக்கு வங்கியை சேகரிப்பதற்காக மட்டுமே வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதை நிச்சயம் உடைத்தெறியலாம். பிஜேபியின் பி டீமாகவே அண்ணாமலை இருந்தால் அதில் எந்த தவறும் கிடையாது. மிக தெளிவாக சொல்ல வேண்டுமானால் அண்ணாமலை என்ன செய்ய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். என்னை போன்ற நண்பர்கள் எதிர்பார்ப்பது என்னவென்றால், உதாரணமாக நீட் தேர்வை பற்றி திரு விஜய் அவர்களின் அரசாங்கம் நீட்டை எதிர்க்கிறது. அண்ணாமலை எதிர்க்கக்கூடாது. நீட்டில் இருக்கக்கூடிய அந்த நிகழக்கூடிய சில குறைபாடுகளை எடுத்து காட்டலாம். அதே போல மும்மொழி கொள்கை, விஜய் அவர்கள் அரசாங்கம் இருமொழி கொள்கை தான் வேண்டும் என்கிறது. அண்ணாமலை மும்மொழி கொள்கை தான் தேவை என்று அதற்காக துணிந்து நிற்க வேண்டும். ஏனென்றால் தமிழ் இளைஞர்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல. ஒரு மொழியை அதிகமாக கற்றுக்கொள்வதால் அவர்களுக்கோ தமிழுக்கோ எந்த இழுக்கும் ஆகப் போவதில்லை. நான் 1964 வரை இந்தி படித்தவன். 65 புகுமுக வகுப்பு செல்லும் போது இந்தி போராட்டம் வந்து கடந்த 60-65 ஆண்டுகளில் எங்குமே இந்தி இல்லாமல் போய்விட்டது. இதனால் நஷ்டம் தமிழனுக்கும் தமிழகத்துக்குத்தான். இந்த போலித்தனமான வியாபாரம் செய்யும் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் அண்ணாமலைக்கு கிடையாது. அதனால் அவர் மும்மொழி கொள்கையை நிச்சயம் ஆதரிக்கலாம். இதே போல மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய பிஎம் ஸ்ரீ போன்ற நல்ல திட்டங்கள் மொழிவாரியாக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்காமல் தமிழக இளைஞனுக்கு ஜென்ஜி அவனுக்கு என்ன தேவை என்பதை எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் இன்று தமிழகத்தில் அண்ணாமலையை விட்டால் அந்த துணிச்சலும் தெளிவிலும் வேறு எந்த தலைவருக்கும் கிடையாது. அதனால் அதை வரவேற்போம். இதை அண்ணாமலை செய்ய வேண்டும். இரண்டாவதாக என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். மதத்தின் பெயரால் இங்கு நடக்கக்கூடிய ஏமாற்று வேலைகளும், மதத்தின் பெயரை சொல்லிக்கொண்டு நாங்கள் மதச்சார்ற்றவர்கள் என்று சொல்லிக்கொண்டு மாற்று மதங்களை அவர்கள் ஊக்குவிப்பதும் அவர்களுக்கு சாமரம் வீசுவதும் குறைய வேண்டும். சாதாரணமாக தமிழகத்தில் எல்லோரும் எல்லா மதத்தையும் நேசித்து இருக்கிறார்கள்.
ஆனால் இந்த மத மாற்ற நிகழ்வு, யாரும் தன்னுடைய மதத்தை நான் மாற்றிக்கொள்ளுகிறேன் என்று கொடியை எடுத்துக்கொண்டு கலெக்டர் ஆபீஸ் முன்னோ ஒரு ஆளுநர் மாளிகையின் முன்னோ வந்து நாங்கள் மதம் மாறப் போகிறோம், எங்களுக்கு இடைஞ்சல் செய்கிறார் என்று யாரும் சொல்லவில்லை. மதம் மாற்றுவதற்கு என்றே வெளிநாட்டு சக்திகளை வைத்துக்கொண்டு அலைகின்ற ஒரு கூட்டம் அதை வியாபாரமாக செய்து கொண்டிருக்கிறது. அண்ணாமலை அவர்கள், நான் முதலமைச்சராக வந்தால் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வருவேன் என்று தாராளமாக சொல்லலாம். இதை வைத்துத்தான் ஏமாற்று வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக, எந்த மதத்தை பற்றியும் யாரும் இழித்து கூற வேண்டியதில்லை. சாதாரணமாக ஒரு இந்து எந்த மதத்தையும் கிழிவாக பேச மாட்டார்கள். ஒரு மசூதியை கண்டாலோ ஒரு சர்ச்சை கண்டாலோ தங்களை அறியாமல் அவர்கள் கன்னத்தில் போட்டுக் கொள்வார்கள். ஏனென்றால் அது இறைவன் இருக்கக்கூடிய ஆலயம். ஆனால் இந்த மதம் மாற்றக்கூடிய சக்திகள் இந்து மத கடவுள்களை இழித்து பேசுவதும், இங்கே பகுத்தறிவு என்று சொல்லிக்கொண்டு ஒரு நாத்திக கும்பல் நமது பாரம்பரியத்தை இழித்து பேசுவதும், நமது புராணங்களையும் இதிகாசங்களையும் இழித்து பேசுவதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. முடிந்து விட்டது அவர்கள் காலம். மக்கள் அதை தூக்கி எறிந்து விட்டார்கள். இந்த இளைய தலைமுறை இவர்கள் சொல்லக்கூடிய கொள்கைகளை கொண்டிருக்கவில்லை. எனவே அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய அரசியல் கொள்கையாக இந்த மத மாற்று தடை சட்டத்தை கொண்டு வர வேண்டும். எந்த மதத்தை இழித்து பேசினாலும், அதுவும் நமது பாரம்பரியமான சனாதன தர்மத்தை இழித்து பேசினாலும் உடனடியாக அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். இதனால் அவர்கள் நாட்டை பிளவுபடுத்துவதோடு தங்கள் அரசியல் கட்சிக்கு வாக்களிப்பதற்காக அதை உபயோகப்படுத்துகிறார். இதை அண்ணாமலை செய்தால் நன்றாக இருக்கும். அதே போல பொருளாதாரம், வாழ்க்கை முறை, விவசாயம், பாரம்பரியம், இளைஞர்களுக்கு என்ன தேவை, வேலை வாய்ப்புகள், இத்தனையும் தெளிவாக சொல்லி அதை கொண்டு வரக்கூடிய இளைஞர்களை தன்னோடு வைத்துக்கொண்டு அவர்களில் அனுபவமிக்கவர்களை மந்திரிகளாகவும் மற்றவர்களை எம்எல்ஏ பதவிக்கும் கொண்டு வந்து மாற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு இருப்பதற்கு அனைவரும் ஆதரவு தந்தால் நிச்சயம் ஒரு புதிய தமிழகம் நன்றாக மலர்ந்து வரும். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இறுதியாக அண்ணாமலை என்ன செய்யக்கூடாது என்பது, வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை என்ன செய்வார்? மோடிக்கு எதிர்த்து நிற்பாரா? மத்திய அரசாங்கத்திற்கு எதிர்த்து நிற்பார் என்றால் அவசியமே இல்லை. பாராளுமன்ற தேர்தலில் மோடிக்குத்தான் நான் ஆதரவு கொடுக்கிறேன் என்று சொல்லலாம். அதனால் இங்கே தமிழக பிஜேபிக்காக அவர் மாற்று வேலை செய்ய வேண்டும் என்று எந்த சட்டமும் கிடையாது. நாம் புதிய சட்டங்களை உருவாக்குவோம், புதிய அரசியல் கருத்துக்களை உருவாக்குவோம். பிஜேபியின் பீட்டமாக இருப்பதால் அண்ணாமலைக்கு ஒன்றும் கேவலமில்லை, தமிழக மக்களுக்கு கேவலமில்லை. அது உண்மையிலேயே இந்த தேசத்துக்கும் நமக்கும் பெருமை அளிக்கக்கூடியது. இப்படிப்பட்ட சில கருத்துக்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளும் போது இது என்னுடைய கருத்து மட்டுமல்ல, என்னுடைய பல நண்பர்களோடும் பல தேச நலன் விரும்பிகளோடும் பலதரப்பட்ட மாநிலங்களில் இருப்பவர்களிடம் கலந்து கொண்டுதான் இந்த கருத்துக்களை நான் அண்ணாமலைக்காக முன்வைக்கிறேன். வெறும் வாக்குகளை வாங்கி தேர்தலில் வெற்றி பெற்று தன் குடும்பம், தன்னை சார்ந்தவர்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்று நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருந்த அந்த அரசியல் காலம் முடிந்துவிட்டது. இன்றிருக்கக்கூடிய இளைஞர்கள் மாற்றத்தை விரும்பி தெளிவாக இருக்கிறார்கள். ஆனால் யார் அந்த மாற்றத்தை கொண்டு வருவார்கள், யார் தலைவனாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் முடிவு செய்ய முடியாத ஒரு குழப்பத்தில் இன்றைய தேர்தல் முடிந்துவிட்டது. ஆனால் கண்முன்னே அண்ணாமலை இருக்கிறார். அவரை போன்று இன்னும் நிறைய பேர் வர வேண்டும். இந்த நாட்டிற்கு நல்லதை கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த எழுச்சியை நாம் வரவேற்க வேண்டும். அனைவரும் அரசியலில் முழு மூச்சாக ஈடுபட வேண்டும். அண்ணாமலை செய்யக்கூடாதது என்று ஒன்று இருக்கிறது. அது என் மனதில் இருப்பதை நான் வெளியே சொல்லுகிறேன். பெரிய மாலையை தூக்கி கொண்டு சென்று ஈவே ராமசாமி நாயக்கர் கழுத்தில் மாலையை அணிவித்து நான் தமிழகத்தில் சமத்துவம் பேசுகிறேன் என்று தயவு செய்து சொல்லக்கூடாது. முடிந்து விட்டது அவர்கள் காலம். இங்கே சமத்துவம் இருக்கிறது. எல்லா வகையிலும் எல்லாம் நன்றாகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை வைத்து பிழைப்பு செய்வர்களுடைய வாழ்க்கை இன்றோடு முடிந்து விட்டது என்று இருக்க வேண்டும். அண்ணாமலை காலத்தில் உண்மையான சமத்துவம் வரும். பாரதி கண்ட சமத்துவம், முத்துராமலிங்க தேவர் கண்ட சமத்துவம், தீரன் சின்னமலையின் துணிவு, நேதாஜியின் துணிவு, அப்துல் கலாமின் கனவு, இத்தனையும் இணைந்த ஒரு மாற்றத்தை அண்ணாமலை அவர்களால் கொண்டு வர முடியும், நம்புகிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த நோன்பு கஞ்சிக்காக செல்லுவது,
கிறித்தவர்களோடு அமர்ந்து கொண்டு நானும் கிறித்துவன் தான் என்று சொல்லுகின்ற இந்த நாடகத்தனமான அரசியல் இனிமேல் எதிர்காலத்தில் எடுபடாது. உண்மையான அரசியலில் ஒரு விவசாயிக்கு என்ன தேவை, ஒரு மாணவனுக்கு என்ன தேவை, இந்த நாட்டுப்பற்றை எப்படி கொண்டு வர வேண்டும், நம்முடைய புராண இதிகாசங்கள், நம்முடைய அத்தனை சங்க இலக்கியங்களும் கொண்டு வந்து வைத்தால் அதில் இல்லாத சமத்துவமா, அதில் இல்லாத தேசப்பற்றா, அதில் இல்லாத ஆன்மீகமா? அதனால் நிச்சயம் அண்ணாமலையின் வி த லீடர்ஸ் அமைப்பு அரசியலுக்கு வர வேண்டும், துணிவான அரசியல் செயல்படுத்த வேண்டும். என்னை போன்று வயதானவர்களும் வரக்கூடிய இளைஞர்களும் நல்ல தேசபக்தியும் நல்ல எண்ணமும் உள்ளவர்கள் துணை இருப்பார்கள். இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். மத்தியில் மோடி, மாநிலத்தில் அண்ணாமலை, இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். இந்த பாதையில் அண்ணாமலை அவர்கள் சென்றால் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். நிறைய பேர் அதை வரவேற்பார்கள். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். ரொம்ப கருத்துள்ள விஷயத்தை நீங்கள் வந்து பகிர்ந்துருக்கீங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பொட்டென்ஷியல் எவ்வளோ அவரிது அதை பாருங்க. நிறைய பேருக்கு நமக்கு இது மறந்துடுறோம். நம்ம இது மானம் பார்த்த பூமி அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு விவசாயத்தை நம்பி பழக்கம் நடத்த முடியாது. எத்தனையோ அதாவது சதாப்தங்கள்லாம் இது மாதிரி பண்ணிட்டு வரோம். ஏன் அன்னைக்கு சோழன் வந்து கடல் கடந்து திரவியம் தேடினா என்ன, இங்க நம்ப முடியாது. இது மாதிரி ஒரு லிமிட்டேஷன். தாமிரபரணி ஒரு நதி தான் ஜீவ நதி நம்ம தமிழ்நாட்டிலேயே. ஸோ அது மாதிரி இந்த மாதிரி இருக்கச்ச கொஞ்சம் ஒரு பரப்பு சிந்தனையோட நாளைக்கு உலகத்துக்கு என்ன தேவை, அதை எப்படி தமிழ்நாடு தீர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை யாரால கொடுக்க முடியும் அப்படிங்கிற தலைவரை நீங்க தேடணும். அதை தான் அவர் வந்து சொல்றாரு. அதே தான். இப்போ மோடி அவர்கள் வந்த பின்னால் இந்தியாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம் உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இதை உணர்ந்து கொள்ளாத சில அந்நிய சக்திகள், இங்கு இருக்கக்கூடிய தேச துரோக அமைப்புகள் அநியாயத்திற்கு நமது நாட்டை குறைகூறி, மோடியை குறைகூறி அவர்கள் எதையோ செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் மக்கள் ஏமாந்து விடவில்லை. நீங்கள் இப்பொழுது பார்த்தால் எல்லா தேர்தலிலும் பிஜேபி வெற்றி வாகை சூடிக்கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு மோடி என்ற தனி மனிதனும் அவரோடு இருக்கக்கூடிய நல்ல அமைச்சர்களும் மிகப்பெரிய குழுவும் நாட்டுப்பற்றோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் தமிழகத்தில் இந்த திராவிட சிந்தனையின் காரணமாக மூளைச்சலவை செய்யப்பட்ட இளைஞர்கள், என்னையும் சேர்த்துத்தான் சொல்கிறேன், அந்த காலகட்டம் இல்லையா நாங்கள் இருந்தது, எல்லாம் மாற்று சிந்தனை என்று சொல்லி தேவையில்லாமல் உணர்வுகளை தூண்டிவிட்டு அரசியல் செய்து விட்டார்கள். உணர்வுகளை தூண்டித்தான் சுதந்திரம் வந்தது, உணர்வுகளை தூண்டித்தான் அரசியல் நடந்தது. அது ஒரு காலம். பின்னர் மயக்க நிலைக்கு மக்களை கொண்டு வந்தது. அதாவது திரைத்துறையின் மூலமாக வருபவர்கள், வேறு துறையிலிருந்து வருபவர்கள், கம்யூனிசம் போன்ற வெளிநாட்டு சிந்தனையை இங்கே கொண்டு வந்து விதையை விதைத்தவர்கள். இந்த மயக்கத்தில் கொஞ்ச நாள் ஆழ்ந்திருந்தோம். இனிமேல் அறிவுபூர்வமான ஆக்கபூர்வமான அரசியல் தேவை. அதில் கொஞ்சம் உணர்ச்சியும் கொஞ்சம் மயக்க நிலையும் தேவை. அதை அழகாக மோடி செய்தார். அதை அண்ணாமலை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நிச்சயம் நடக்கும். மிக்க நன்றி. வணக்கம். அற்புதம். வணக்கம்.